1964ஆம் ஆண்டில் வந்த சிவாஜி கணேசனுடைய நவராத்திரி திரைப்படம் ஒரு தீபாவளி திருநாள்ல ரிலீஸ் ஆனிச்சு. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்க, சிவாஜி கணேசன் நடித்த நவராத்திரி திரைப்படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது 64வது வருஷத்துல. அதே 64வது வருஷத்துல சிவாஜி சார் நடித்த முரடன் முத்து படமும் ரிலீஸ் ஆகுது. ஆமா, ஒரே நாள்ல நவராத்திரி ரிலீஸ் ஆச்சு, முரடன் முத்து ரிலீஸ் ஆச்சு. 1952ஆம் ஆண்டு பராசக்தி மூலம் நடிக்க வந்த நடிகர் திலகம் அவர்கள் 1964ல கிட்டத்தட்ட 12 வருடங்கள்ல 100 படம் நடித்து 64வது வருஷம் தீபாவளியில 100வது படத்துமான நவராத்திரியை நமக்கு கொடுத்தார். வழக்கம் போல சிவாஜியை ரசித்து ரசித்து எடுக்கக்கூடிய டைரக்டர்கள்னு ஒரு லிஸ்ட் போட்டாக்க அதுல தனி இடம் பிடித்திருப்பவர் ஏபி நாகராஜன் ஐயா. ஏபி நாகராஜன் அவர்களுடைய டைரக்ஷன்ல எத்தனையோ படங்கள் சிவாஜி சார் நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஏபி நாகராஜன் கதை வசனம் எழுதிய படத்திலேயும் அவர் நடிச்சிருக்காரு. ஏபி நாகராஜனும் வி கே ராமசாமி அவர்களும் சேர்ந்து தயாரித்த படங்களும் இருக்கு, அதுலயும் சிவாஜி சார் நடிச்சிருக்காரு. ஏபி நாகராஜன் முதல்ல டைரக்ட் பண்ணின வடிவுக்கு வளைகாப்பு திரைப்படத்திலையும் சிவாஜி சார் நடிச்சிருக்காரு. ஸோ 1964ஆம் ஆண்டு வந்த நவராத்திரி திரைப்படத்தை பற்றி சில விஷயங்கள் பார்க்கறதுக்கலாம். இன்னைக்கு 60 வருஷம் ஆயிடுச்சு. சிவாஜி சார் அந்த காலத்துல 9 வேடங்கள்ல நடித்த படம். இன்னைக்கு கமல் சார் 10 வேடங்கள்ல நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் அன்றைக்கே கேமரா, கம்ப்யூட்டர், கிராபிக்ஸ், டெக்னாலஜின்னு இல்லாத அந்த தருணத்திலேயே 9 வேடங்கள். இந்த 9 வேடங்கள்லையும் நடித்தவர் ஒருவர் தானா அப்படிங்கிற குழப்பம் வெளிநாட்டு ரசிகர்கள் மத்தியிலையும், வெளிநாட்டு திரை கம்பெனிகள் மத்தியிலையும், அதாவது திரை உலகம் மத்தியிலையும் பெரிய ஆச்சரியமே ஏற்பட்டுச்சு. ஒரு சிவாஜி சாதாரணமா இருப்பாரு, இன்னொரு சிவாஜி ஒரு ரவுடியாகவும் குடிகாரனாகவும் இருப்பாரு, இன்னொரு சிவாஜி அப்படி குளிக்க அப்படி ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணுவாரு, இன்னொரு சிவாஜி சாந்தமே உருவான டாக்டரா இருப்பாரு, இன்னொரு சிவாஜி முகத்தை எல்லாம் கோரமாக வைத்துக்கொண்டு குஷ்டரோகியா நடிச்சிருப்பாரு, இன்னொரு சிவாஜி நாடக கலைஞரா நடிச்சிருப்பாரு, இன்னொரு சிவாஜி விவசாயியா நடிச்சிருப்பாரு. அப்படின்னு 9 விதமான கதாபாத்திரங்கள். இந்த கதையில இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஊக்குவிக்கிற வகையில சொல்லல, சிந்தனையை சொல்றேன் நான். சிவாஜியும் தேவியாவும் காதலிப்பாங்க. சிவாஜியும் சாவித்திரியும் காதலிப்பாங்க. சாவித்திரி வீட்டில் சாவித்திரிக்கு ஒரு தகவல் சொல்லப்படும். இது மாதிரிமா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், வராங்க உன்னை பார்க்கறதுக்கு, அவங்க கூட தான் உனக்கு கல்யாணம்னு. தன்னுடைய காதல் நிறைவேறாம போயிடுமோ, நாம சிவாஜியை அடைய முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வீட்டை விட்டு போயிடுவாங்க. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, அவங்க பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை அப்படிங்கிறவரே சிவாஜி தாங்கிறது சாவித்திரிக்கு தெரியாது. சாவித்திரி இப்படி வீட்டை விட்டு போன உடனே 9 ராத்திரிகள், இந்த 9 நாட்கள் அவங்க எப்படி கடந்து போறாங்க, எந்தெந்த மாதிரியான மனிதர்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஒரு பக்கம் சாவித்திரியை சுற்றி வருகிற கதை. ஆனால் அந்த சாவித்திரியினுடைய 9 நாள் பயணத்திலையும் ஒவ்வொரு சிவாஜியா அவங்க சந்திச்சுட்டே வருவாங்க. இது எவ்வளவு கதையினுடைய ஸ்கிரிப்டினுடைய அந்த பலம் பாருங்களேன். இது சாவித்திரி பிரமாதமா நடிச்சாங்களா, சிவாஜி பிரமாதமா நடிச்சாரான்னு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவுக்கு படம் பிரமாதமா இருக்கும். அதுலேயும் இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள், இந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் அப்படின்னு எல்லாமே பிரமாதமா அமைக்கப்பட்டு கடைசியில அந்த காதலர்கள் எப்படி சேர்றாங்க அப்படின்னு எனக்கு நல்ல டைட்டில் ஞாபகம் இருக்கு. டைட்டில் நவராத்திரி அப்படின்னு வச்சதுனால படத்தினுடைய டைட்டில் ஃபுல்லா விதவிதமான ரகமான புதுசான தினுசான பொம்மைகளை வைத்து டைட்டில் போட்டிருப்பார். இந்த பொம்மைகள் டைட்டில் போட்டுட்டே வரும்போது, நவராத்திரி படத்தினுடைய டைட்டில் போட்டுட்டே வரும்போது, இத்தனை பொம்மைகளுக்கான தயாரிக்கிற இடம் எது, அங்கே இருந்து தான் இந்த போட்டோஸ்லாம் எடுத்தோங்கிறதுக்கு ஒரு கார்டும் போட்டிருப்பார். அதான் ஏபி நாகராஜன் சார். அப்படி போட்டு இது மாதிரி எங்களுடைய தயாரிப்பு படைப்பு இந்த நவராத்திரியை உங்களுக்கு சமர்ப்பிக்கணும். எப்போதும் ஏபி நாகராஜன் சாருடைய வாய்ஸ் அது மாதிரி ஒன்று வரும். திருவிளையாடல இருந்து நிறைய படங்கள்ல வரும். அதே போலதான் இந்த படத்துலையும் அப்படி ஒரு வாய்ஸ் வரும். முதலாக 9 கதாபாத்திரங்களையும் நடிகர் திலகம் நடிக்கின்ற இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனா இந்த நவராத்திரி தான் 100வது படம் அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் தேர்ந்தெடுத்தாங்க.
முடிவு செய்தார்கள். அதுதான் இந்த படத்துல இன்னும் மேலும் மேலும் ஒரு சுவாரஸ்யம். படம் எடுத்துட்டு இருக்கும் போதே இப்ப அடுத்தாப்புல 25வது படம் வந்துருச்சு இந்த நடிகருக்கு, அடுத்தாப்புல 100வது படம் ரஜினிக்கு வந்துருச்சு, கமலுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டுலாம் சொல்றோம் இல்லையா, சொன்னோம் இல்லையா. ஆனா அப்படிலாம் இல்லாம யதார்த்தமா எடுக்கிறாங்க. 100வது படமா வருது. 100வது படமா 2 படம் வருது. ஒன்று நவராத்திரி, ஒன்று முரடன் முத்து. இப்ப முரடன் முத்துவை எடுத்த பிஆர் பந்துலுவுக்கும் நவராத்திரி எடுத்த ஏபி நாகராஜனுக்கும் ஆசை, நம்ம படத்தை சிவாஜி வந்து 100வது படம் அறிவிச்சா நல்லா இருக்குமேட்டு. பிஆர் பந்துலு சிவாஜி சார்ட்ட கேட்கவே செஞ்சிட்டார் வாய் விட்டு, என் படத்தை 100வது படமா அறிவிங்கன்னு. ஏன்னா பிஆர் பந்துலுவும் சிவாஜி அவர்களை ரசித்து ரசித்து கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி மாதிரி படங்கள், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் அப்படின்னு பல ஹிட்டு கொடுத்தவர். ஆனால் சிவாஜி சார் ஏபி நாகராஜன் பக்கம் நிக்கிறதா, பிஆர் பந்துலு பக்கம் நிக்கிறதா, நவராத்திரி பக்கம் நிக்கிறதா, முரடன் முத்து பக்கம் நிக்கிறதா, ஒரு சிவாஜி கேரக்டர்ல இருக்கிற படத்தை நம்ம சொல்றதா, இல்ல 9 கேரக்டர் கொண்ட சிவாஜி நாம நடிச்சிருக்கோமே அந்த படத்தை சொல்றதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல அவர் யார் பக்கம் போறதுன்னே இல்லாம, சரிப்பா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம படத்தை தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி 100வது படமா ஆக்கிடணும் அப்படின்னு முரடன் முத்துவை டே நைட்டு ஒர்க் பண்ணி தீபாவளி அன்னைக்கு வேணும்னே ரிலீஸ் பண்ணாரு பிஆர் பந்துலு. அதையெல்லாம் கடந்து நவராத்திரியும் ரிலீஸ் ஆகுது. படம் வெளியாகி 2 வாரம் கழித்து தான் நவராத்திரிய 100வது படமாக அறிவித்தார். அறிவித்த அன்று இன்னொரு சந்தோஷம் சிவாஜி ரசிகர்கள் கிட்ட கிடைச்சது. சிவாஜியினுடைய 100வது படத்துல 9 கேரக்டர்ல தலைவர் கலக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு சோகமும் நிகழ்ந்தது. அது என்ன அப்படின்னா, அதுவரை பிஆர் பந்துலு சிவாஜியை ரசித்து ரசித்து எடுத்துக்கொண்டிருந்த இயக்குனர் இந்த பிரிவை அன்றுதான் சந்தித்தார். சிவாஜிக்கும் பிஆர் பந்துலுவுக்கும் அன்றைக்கு ஏற்பட்ட பிரிவு அவர்கள் வாழ்நாளில் கடைசி வரை மீண்டும் சேரவே இல்லை. இன்னொரு விஷயம், பிஆர் பந்துலு சிவாஜியை கோபித்துக் கொண்டு விறுவிறுவிறுவென சென்ற இடம் எம்ஜிஆர் அலுவலகம். அப்படி எம்ஜிஆர் அலுவலகத்துக்கு சென்று சிவாஜியினுடைய கூடாரத்திலிருந்து எம்ஜிஆர் கூடாரத்துக்கு சென்று அவர் கோபத்தோடும் ஆவேசத்தோடும் ஒரு வெற்றியை சுவைத்தே ஆக வேண்டும் என்கிற வெறியோடும் எடுத்த படம்தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் நடித்த 1000ல் ஒருவன். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்த முதல் படம் 1000ல் ஒருவன். இது பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். 64ஆம் ஆண்டு வெளியாகி தீபாவளி திருநாளில் வெளியாகி வந்த நவராத்திரி திரைப்படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. வருஷா வருஷம் நவராத்திரி புரட்டாசி மாசத்துல நாம கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்க, திரை உலக வட்டாரத்துல நவராத்திரி அப்படின்னாலே சிவாஜி கணேசனும் 9 வேடங்களும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பிரம்மாண்டம் காட்டும். இதை யாராலையுமே மறக்க முடியாது. இன்னும் 100 வருடங்கள் கழித்தும் கூட சரித்திரம் அது. 100வது படம் நவராத்திரி 9 வேடங்கள் அப்படிங்கிறது. 9 வேடத்துக்கும் 9 விதமான கேரக்டர், 9 விதமான மேனரிசம் கொடுத்திருப்பாரு, உடல் அசைவுகள், பாடி லாங்குவேஜ் கொடுத்திருப்பாரு சிவாஜி. அதுதான் சிவாஜி.